Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader MJ. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா உங்க லவ்ட் ஒன்னோட கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? Do like my videos, do subscribe my channel. All my videos are only for true lovers and true relationship. Let's see. Think about this person. Say this person name 3 times. Imagine them. This person could be Cancer, Scorpio, Aries, Sagittarius, Capricorn, Taurus, Gemini. ஃபர்ஸ்ட் உங்கள் லவ்டு ஒன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா சோல் பாண்ட், ஸ்ட்ராங் சோல் பாண்ட், சோல் கனெக்ஷன் உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. See this, King of Cups, Two of Wands. இந்த கனெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பர்சனுக்கு. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை திங்க் பண்ணுறப்போ, உங்களை மிஸ் பண்ணுறப்போ, இந்த கனெக்ஷனை பற்றி திங்க் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஃபீலிங்ஸ். சம்திங் வாவ், சம்திங் ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. திஸ் பர்சன் மேக்கிங் யூ வெயிட். உங்களுக்கு உங்கள் லவ்ட் ஒன் மேலே டவுட் இருக்குது. அவங்க இப்படி பண்ணுறாங்க, அண்ட் தென் அவங்களுக்கு ரியல் ஃபீலிங்ஸ் இருக்கா, ரியல் எமோஷன்ஸ், லவ் இருக்கான்னு உங்களுக்கு டவுட் இருக்குது. பிகாஸ் இந்த பர்சன் பண்ணுறது, பிஹேவ் பண்ணுறது அப்படி இருக்குது. I see your real feelings. உங்கள் லவ்ட் ஒன் சைடில் ரியல் ஃபீலிங்ஸ் பார்க்க முடியுது. நாட் ஃபேக், ரியல். நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்னை திங்க் பண்ணுறப்போ, உங்கள் பிக்சர்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. யூ பிகம் ஹாப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அப்செட்டாக இருக்கீங்க. உங்கள் லவ்ட் ஒன் திங்க் பண்ணுறப்போ யூ ஃபீல் பெட்டர், ஹாப்பி. உங்கள் லவ்ட் ஒன் உங்களோட ஹாப்பினஸ். யூ ஆர் டீலிங் வித் who is very emotional, very very emotional person. You are the one taking actions. உங்கள் லவ்ட் ஒன் சைலண்ட்டாக இருக்காங்க, பட் எமோஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. This person scrolling your pictures, videos, profile, ஆன்லைன் ஆக்டிவிட்டி செக் பண்ணுறாங்க. உங்கள் பிக்சர்ஸ் பார்த்து அட்மையர் பண்ணுறாங்க உங்கள் லவ்ட் ஒன். எஸ், ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. ஹவு ஹேண்ட்ஸம் யூ ஆர், ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர், லைக் தட். உங்கள் பிக்சர்ஸ் பார்த்து உங்கள் லவ்ட் ஒன் கண்டினியூஸாக இதை ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா, உங்களை மிஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. ஐம் கெட்டிங் த வேர்ட் அன்எக்ஸ்பெக்டட் ரீயூனியன். ஐ டோன்ட் நோ வை ஐ ஃபீல் திஸ். See this, உங்கள் லவ்ட் ஒன் டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களை அட்மையர் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் பார்த்து அட்மையர் பண்ணுறாங்கன்னு. டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களை அட்மையர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 பேரும் சேம் பிளேஸில் இருக்கீங்க. உங்கள் லவ்ட் ஒன் டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களை அட்மையர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொன்னேன். சைல்ட்ஹுட் லவ், டிவைன் மாஸ்குலின், டிவைன் ஃபெமினைன். உங்கள் லவ்ட் ஒன் உங்களை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, லுக் அட் திஸ். இந்த மேன் அவங்க ஹேண்ட்ஸில் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? குளோபல் வேர்ல்ட். யூ ஆர் தேர் வேர்ல்ட், லிட்ரலி. தென் வாய் உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்கள் லவ்ட் ஒன் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. டென்ஷன், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், மல்டிபிள் ஒர்க் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் லவ் இருக்குது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் இருக்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன் லவ்வில் ஷோ பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஷோ பண்ணுறாங்க.
ஒன் டே என்ன ஆகுதுன்னா இந்த கனெக்ஷன் burst அவுட் ஆகியிருக்கு. That's why distance. Lots of feelings right now in this person. April born, July, November, August, Feb and March. உங்கள் லவ்டு ஒன் நிறைய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருக்காங்க. மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் லவ்டு ஒன்னுக்கு உங்ககிட்ட பேசணும், ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு தாட்ஸ் இருக்குது. தே நீட் யூ, பட் மிஸ் பண்ணியிருக்காங்க, மிஸ்ட் அவுட். தே நோ வெரி வெல் இந்த கனெக்ஷன் ஒர்த், வேல்யூ. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த கனெக்ஷன் அவங்க நார்மல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் பண்ணல. soul level. I'm getting the word gossip around them. நிறைய gossip பண்ணுறாங்க. work, family, friends, bad gossip. See this. அவங்க ஃபேஸ் பாருங்க, ஹாப்பியாகவே இல்லை இந்த பர்சன். they are feeling very sorry for you. எஸ், உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, லோன்லியாக உங்களை விட்டு வந்துட்டாங்கன்னு. ஐ டோன்ட் நோ வை இந்த பர்சன் வந்து ரொம்பவே ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. சாரி ஃபார் யூ. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, டைரெக்டாக கேட்க முடியல, இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களை என்ன கைட் பண்ணுறாங்கன்னா, think properly. I'm getting the word 1000 sorry. I don't know why. The person வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும், சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் தட் ரீகன்சிலேஷன்ஸ் பற்றி, கமிட்மெண்ட்ஸ், லவ், அந்த டாக் அவங்க நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு அவங்க எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது. they are feeling so bad. you waiting for this connection. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கனெக்ஷனுக்காக. ஸ்டில் நவ் நீங்களும் இந்த கனெக்ஷன் வந்து நார்மலாக ஃபீல் பண்ணல. சோல் டை. இந்த கனெக்ஷனை விட்டு அவ்வளோ ஈஸியாக அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்கள் லவ்டு ஒன் ஃபேஸ் மட்டும்தான் உங்களோட இமேஜினேஷனில் வருது. உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 1 or 2 days மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆஃப்டர் தட் நோ, மூவ் ஆன் பண்ண முடியல. இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, லூப் மோட். உங்கள் லவ்டு ஒன் இப்போ என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சைலன்ஸ், லோன்லினஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. they are feeling lonely. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யார் கூடயும் இவங்க வந்து ஜெல் ஆக மாட்டுறாங்க, பேச மாட்டுறாங்க. லோன்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. லோன்லியாக இருக்க டைமில் ரிக்ரெட் பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்களை திங்க் பண்ணுறாங்க. ஹெவி திங்கிங். they still have feelings for you. obstacles இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இருக்குது. blockages. உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி வியூ பண்ணுறாங்கன்னா, you are their soulmate. there is no doubt this person loves you. I'm getting the word romantic thoughts. Very romantic person. This person thinking about you romantically. Okay. They want to hug you. Lots of kisses. உங்கள் லவ்டு ஒன் லவ் லாங்குவேஜ் ரொமான்டிக் வே. I'm right. Romantic killer. Date of birth 18, 9, 3, number 5 and 12. Letter U, S, H, J, K. Guys, உங்கள் மைண்ட் செட் ஸ்டேபிளாக இல்லை. யூ லூசிங் ஹோப். பட் உங்கள் லவ்டு ஒன் அப்படி இல்லை.
நீங்கள் ஹோப் வந்து லூஸ் பண்ணுறப்போ அவங்க கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறப்போ அவங்க ஹோப் லூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி உங்கள் பெயின் கில்லர் உங்கள் லவ்டு ஒன். ஐம் ரைட்? உங்களுக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும் உங்கள் லவ்டு ஒன் கூட இருக்கப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்கள திங்க் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் லவ்டு ஒன் கூட இருக்கப்போ டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லுக் at this. Too much love, too much romance, too much care, too much happiness. You're the one. Definitely. உங்கள் லவ்டு ஒன் உங்களை மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கு உங்கள் லவ்டு ஒன் மேலே டவுட் இருக்கலாம். தெர் இஸ் நோ தேர்ட் பார்ட்டி. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னா திஸ் இஸ் நாட் யோர் ரீடிங். உங்ககிட்ட நிறைய கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. தே நோ வெரி வெல் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, கிளாரிஃபை பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு டெல் யூ ஹவு மச் தேர் லவ் யூ, ஹவு மச் தேர் மிஸ் யூ. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க லவ், மிஸ்ஸிங்ஸ். உங்கள் லவ்டு ஒன் பெட் டைம்ஸ், நைட் டைம்ஸ் எப்படி இருக்குன்னா உங்கள் பிக்சர்ஸ் பார்த்துட்டு ஆஃப்டர் தட் they are going to sleep. See this. They want future with you. கைஸ் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு. ஷார்ட்டாக டைப் பண்ணுங்க. ஓகே? உங்கள் லவ்டு ஒன்னுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. செல்ஃப் கொஷினிங் themselves. லைக் நீங்கள் போல்டாக இருக்க மாதிரி, கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி அவங்க இல்லை. செல்ஃப் கொஷினிங் பண்ணிக்கிறாங்க. ஏன் எனக்கு அப்படி இல்லை, வை ஐம் நாட் லைக் தட். உங்கள் கூட அவங்க கம்பேர் பண்ணிக்கிறாங்க. உங்களை மாதிரி போல்ட்னஸ் அவங்களுக்கு இல்லைன்னு. ஆக்சுவலி உங்கள் லவ்டு ஒனுக்கு ஏன் உங்கள் மேலே அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா உங்களோட போல்ட்னஸ், கான்ஃபிடென்ஸ், உங்களோட பர்சனாலிட்டி. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், தேர் ஆர் ட்ரீமிங் ஆஃப் யூ ரீசன்ட்லி. தே வாண்ட் டு டெக்ஸ்ட் யூ. உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் லவ்டு ஒன் இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டைரெக்டாக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. உங்கள் லவ்டு ஒன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்கணும், கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னேன். ஐம் ரைட்? சேம் இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ, அந்த மாதிரி டெக்ஸ்ட் உங்கள் சைட்லேருந்து வரலாம். They are missing you so badly. I'm getting the word complicated situationல இருக்காங்க. Major problem. You are their safest place. உங்கள் கூட இருக்கப்போ உங்கள் லவ்டு ஒன் சேஃப், செக்யூர், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை திங்க் பண்ணுறப்போ கூட ரொம்ப சேஃபாக இருக்குது உங்கள் லவ்டு ஒனுக்கு. ஒரு நியூ ஜேர்னி, லாங் டேர்ம் ஜேர்னி, ஃப்யூச்சர் உங்கள் கூட இருக்கணும்னு அவங்களுக்கு விஷஸ் இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் ஜஸ்ட் லைக் தட் இல்லை. சீரியஸ் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வெரி சீரியஸ் பர்சன். உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கம்யூனிகேட் பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. நிறைய இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. த்ரோட் சக்ரா பிளாக்டில் இருக்குது இந்த பர்சனுக்கு. ஐ டோன்ட் நோ வை. நான் இதை ஸ்டார்டிங்லேருந்து ஃபீல் பண்ணுறேன். திஸ் பர்சன் மிஸ்ஸிங் யூ வெரி பேட்லி. உங்கள் லவ்டு ஒன் ஈஸியாக அனதர் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுற பர்சன் இல்லை. இந்த லவ், இந்த கனெக்ஷனில் ஸ்டக் ஆயிட்டாங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு ஈஸி இல்லை மூவ் ஆன் பண்ணுறது. இவங்க ஸ்டில் நவ் மூவ் ஆன் பண்ணலை. தேர் ஆர் கம்மிங் பேக். ஐம் கெட்டிங் த வேர்ட் வாட்ச் கிஃப்ட். உங்கள் லவ்டு ஒன் பிளான் பண்ணிட்டுருக்காங்க ரைட் டைம். ஐ டோன்ட் நோ வை. உங்கள் லவ்டு ஒன் ரைட் டைம் வரப்போ ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க.
உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின். ப்ளீஸ் வெயிட், ஐம் கம்மிங் பேக். பிஃபோர் ஐ செட் யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. திங்க் ப்ராப்பர்லி. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, ஒய் உங்கள் லவ்டு ஒன் ஸ்டில் லவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கலை, ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்னு. நாட் எவ்ரிபடி, வெரி ஸ்பெசிஃபிக். எமோஷ்னல் டைப். நீங்கள் குட்டியாக அவங்கள ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க. இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். Adamant. I'm getting the word I will never hurt you again. See this. This person going to make your life more beautiful. More beautiful. உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை வேர்ல்ட், யூ ஆர் மை எவ்ரி திங், லைக் தட். திஸ் பர்சன் கோஸ்டிங் யூ பேக் டு பேக், இன் அண்ட் அவுட், ஆன் அண்ட் ஆஃப். நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரீகன்சிலேஷன், நோ கான்டாக்ட், ரீகன்சிலேஷன், நோ கான்டாக்ட், ரிப்பீட்டட். ஸ்டெபிலிட்டி இல்லை இந்த கனெக்ஷனில். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெஸ்னேட் ஆகலைன்னா லிவ் இட், ரெஸ்ட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.